السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக அல்லாஹு தஆலா நமக்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். من يريد الله به خيرا يفقهه في الدين وإنما أنا قاسم الله يؤتي. رواه البخاري. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், அல்லாஹ் தஆலா யாரை நேசிக்கிறானோ விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மார்க்கத்திலே ஒரு தெளிவை விளக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா விரும்புகின்ற பட்சத்தில் இப்படியான சந்தர்ப்பங்களை நமக்கு அல்லாஹ் அமைத்து தருகிறான். அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய நம்முடைய தலைப்பு இறையச்சத்தின் அடையாளங்கள். இறையச்சம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது நாம் அரபியிலே சுருக்கமாக அத்தக்வா என்று சொல்லுவோம். அத்தக்வா என்று சொன்னால் நாம் பொதுவாக மொழிபெயர்ப்பது, நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற மொழிபெயர்ப்பு அத்தக்வா என்றால் இறையச்சம். இது தப்பான ஒரு மொழிபெயர்ப்பு கிடையாது. ஆனால் பொருத்தமானது அத்தக்வா என்று சொன்னால் ஆன்மாவை தீமைகளில் இருந்து பாதுகாத்து நன்மையில் ஈடுபடுத்துதல். இதுதான் தக்வா. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப வகாயகி கூ பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதிலிருந்து தான் தக்வா வந்திருக்கிறது. பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது, பாவத்தில் இருந்து உள்ளத்தை பாதுகாத்து நன்மையில் அதை ஈடுபடுத்துவது என்பதுதான் தக்வாவிற்கான சரியான மொழிபெயர்ப்பு. சுருக்கமாக நாம் இதை இறையச்சம் என்று சொல்கின்றோம். உண்மையில் நாம் இறைவனை அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவனை நாம் அஞ்சுகின்றோம் என்பதை தாண்டி நாம் இறைவனை அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதுதான் சரியான ஒரு நிலைப்பாடு. ஏனென்றால் பயத்தை விட அன்புக்கு பவர் அதிகம், சக்தி அதிகம். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அப்பவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது என்பது நல்லதை எடுப்பது, தீயதை விடுவது. அப்ப அது எதனுடைய வெளிப்பாடு? அல்லாஹ்வை நேசிப்பதனுடைய வெளிப்பாடு. அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள் என்று சொல்லி பார்க்கின்ற அளவு அல்லாஹ்வுடைய அச்சம் சம்பந்தமாக அல்லாஹ் பயங்காட்டுகின்ற விதமாக பேசுகின்றதை விட பல 100 மடங்கு அல்லாஹ் தஆலா அன்பாளனாக, இரக்கமுள்ளவனாக, பல கோடி மடங்கு மனிதர்களோடு பல கோடி 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 அது எண்ணிக்கையில் வரையறுக்க முடியாது, அந்த அளவு அன்பாளனாக அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். நாம் தாயை விட 70 மடங்கு அல்லாஹ் இரக்கமுடையவன் என்று சொல்லி வைத்திருக்கிறோம். அது ஒரு அல்லாஹ்வுடைய அன்பை வரையறுப்பது போன்று அதுக்கு எந்த சஹீஹான ஆதாரம் கிடையாது. அது மக்கள் மத்தியிலே அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. அல்லாஹ் தாயை விட 70 மடங்கு இரக்கமுடையவன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நாம் வரையறுத்து விடுவோம். ஒரு தாய் ஒரு பிள்ளை மீது இந்த அளவு இரக்கம் என்று சொல்லி நம்ம அளந்து கொண்டால் அதனுடைய 70 மடங்கு தான் நல்ல இரக்கமாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அன்புக்கு வரையறை வைப்பது என்பது அது மிக பிழையான ஒரு விஷயம். சமூகத்திலே ஊடுருவி வந்திருக்கிறது. அதற்கு எந்த ஆதாரம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வை நாம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அப்ப அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது எப்படி வருது என்றால் அதை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தண்டனை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வுடைய அவன் கொடுக்கின்ற வெகுமதிகளை ஆதரவு வைக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு. அப்ப எனவே நாம் எதை அஞ்சுகிறோம்? வாப்பாவோட அன்பா பாசமா இரக்கமா, உம்மாவோட அன்பா பாசமா இரக்கமா என்றால் நான் பாசம் இரக்கம். ஆனா நான் தப்பு செஞ்சால் அடிப்பார்கள் என்ற பயம் இருக்கிறது. எனவே இந்த பயம் தான் அடிப்படை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அன்புதான் அடிப்படை. என் தாயை நான் நேசிக்கிறேன்,
என் தந்தையை நான் நேசிக்கிறேன். இயல்பில் நான் தப்பு செய்யாட்டி என்னை அன்பாக நடத்துவார்கள், அன்பாக கனிவாக நான் கேட்பதையெல்லாம் எடுத்துருவார்கள் என்று சின்ன பிள்ளை பார்க்கிறதை போலதான் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வோடு ஒரு மனிதன் அன்பு கொள்ள கொள்ள அவன் அல்லாஹ்வை நோக்கி விரைந்து கொண்டே செல்வான். அல்லாஹ் எதை இவனுக்கு செய்யும்படி சொல்லியிருக்கிறானோ அதை மனம் விரும்பி செய்ய ஆரம்பிப்பான். எனவேதான் நாம் அல்லாஹ்வை அஞ்சுதல், இறையச்சம் என்பதை நாம் சுருக்கமாக எல்லோரும் இப்படி சொன்னாலும், இறையச்சம் என்பதற்குள் அடங்கி இருப்பது அல்லாஹ்வை நேசிப்பதின் ஊடாக அவரது தண்டனையை அஞ்சுவதுதான் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? இப்ப இந்த இறையச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பொதுவாக வளமையில் உள்ள அந்த சொல்லை வைத்து நான் இந்த அடையாளங்களுக்குள்ளே வருகின்றேன். இறையச்சம் என்று சொல்கின்ற பொழுது அத்தக்வா என்று நாம் சொல்கின்றோம். அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு விஷயம். பொதுவாக எல்லா பயான்களிலையும் ஜும்ஆக்கள்ல குறிப்பாக சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நீங்கள் அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்துக்கொள்ளுங்கள், விலக்கல்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். உண்மையில் தக்வா என்றால் அதுதான். அல்லாஹ் ஏவியதை எடுப்பது, விலக்கியதை நாம் தவிர்த்து கொள்வது. அல்லாஹு தஆலா இந்த தக்வாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இந்த இறையச்சத்தை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்ற பொழுது அதற்கு சில அடையாளங்களை சொல்கின்றான். இப்ப நாம் விளங்கிக் கொண்டோம் தக்வா என்றால் என்ன. தக்வா என்றால் என்ன? அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடக்க வேண்டும், அல்லாஹ் விலக்கியதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இம்திசாலு அவாமிரில்லாஹி வஜ்தினாபு நவாஹி. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்ற பொழுது இதை சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய அதிகமான கருத்து, அல்லாஹ்வுடைய ஏவல்களை முழுமையாக எடுப்பது, அல்லாஹ்வுடைய விலக்கல்களை நாம் விட்டு விடுவது, இதுதான் தக்வா. ஒரு மனிதன் இத்தகில்லாஹ ஃபில் ஹல்வா கமா தத்தகி ஃபில் ஜல்வா. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்ற பொழுது, நீ மக்களோடு மக்களாக இருக்கின்ற பொழுது ஒரு பாவத்தை செய்ய எவ்வாறு பயப்படுகிறாயோ அப்படி தனிமையில் இருக்கின்ற பொழுது அந்த பயம் வர வேண்டும். தனிமையில் இருக்கும் பொழுது பாவத்தை விட முடியுதா? யோசிச்சு பாருங்க. 4 சுவர்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது யாரும் என்னை பார்க்கவில்லை, ஆனால் நான் எல்லா பாவம் செய்ய தயார். ஆனால் மக்களோடு மக்களாக இருக்கின்ற பொழுது யாராவது ஏதாவது சொல்லி விடுவார்கள் என்பதற்காக, அல்லது அசிங்கமாக அருவருப்பாக என்னை இணைத்து விடுவார்கள் என்பதற்காக நாம் பாவத்தை விடுகிறோம் என்றால் நம்முடைய தக்வா சீராகவில்லை. எனவே நாம் வெளிப்படையில் எதை அஞ்சுகிறோமோ, பயப்படுகிறோமோ, செய்ய வெட்கப்படுகிறோமோ அதே நிலை தனிமையில் இருக்க வேண்டும். தனிமையில் இருந்தால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வினால் விடப்படும் பொழுது அது தக்வாவினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தக்வா என்பது, இறையச்சம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய அடிப்படை ஆணிவேராக இருக்கிறது. தக்வா இன்றி ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாது. தக்வா இன்றி ஒரு மனிதன் நரகத்தில் இருந்து விமோசனம் பெற முடியாது. எனவே இந்த அடிப்படையான தக்வாவை அல்லாஹு தஆலா பட்டியலிடும் பொழுது, இதனுடைய அடையாளங்களை அல்லாஹ் பட்டியலிடும் பொழுது குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இந்த ஒரு உரையில் தக்வாவினுடைய அடையாளங்கள் குறித்து பேசுகின்ற உரைகளில் சுருக்கமாக நாம் தக்வாவை சுருக்கமாக இருக்கின்ற ஒரு சில பண்புகளை மாத்திரம் சொல்ல முடியும். ஆனால் அந்த அடிப்படையான பண்புகளுக்குள்ளே, அடிப்படையான அடையாளங்களுக்குள்ளே பல விடயங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. الله تعالى நீ குர்ஆனை எடுத்து விரித்து ஓத ஆரம்பித்தால் தக்வாவினுடைய முதல் வசனங்களில் அல்லாஹ் தஆலா தக்வாவினுடைய 5 அடையாளங்களை சொல்கின்றான். இறையச்சத்தினுடைய 5 அடையாளங்களை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அலிஃப் லாம் மீம் அர்த்தம் அல்லாஹு அஅலம் பிமுராதிஹி பிதாலிக். அல்லாஹ் என்ன நாடுகிறான் என்று யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் அறிந்தவன். விளக்கங்கள் சொல்லலாம்,
ஆனால் உண்மையிலே அர்த்தம் யாருக்குமே தெரியாது. குர்ஆனுக்குள்ள ஒரு மனிதன் செல்கின்றான், எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்கிறான். அதுக்கு பிறகுதான் அவனுக்கு இல்மு கிடைக்குது. குர்ஆன் தான் இல்மை கொடுக்கிறது. அல்லாஹ் அதை உணர்த்துகிறான். மனிதன் எவ்வளவு பெரிய தத்துவ ஞானியாக இருந்தாலும் அல்லாஹ் இதனூடாக எதை நாடுகிறான் என்பதை அவனுக்கு தெரியாது. அவன் தன்னை அறியாமையில் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வை ஒரு மனிதன் எடுத்துக்கொள்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ذَلِكَ கிதாப், நீ நினைப்பது போன்றல்ல இந்த வேதம், லா ரைப ஃபீ, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்கின்றான், ஹுதல் லில் முத்தகீன், யாருக்கு நேர்வழி காட்டும்? யாருக்கு? முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்க? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் இது நோன்பு மாசத்துல நம்ம கேட்போம். நோன்பு அல்லாத காலத்துல கேட்கறது குறையும். ஆனால் நோன்பு மாதத்தில் இதே ஓதப்படும். நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக சுருக்கமாக சொல்றதா என்றால் அல்லாஹ் என்ன சொல்றாங்க? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக ஆக வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த மாதத்துல தான் எதை இறக்கினான்? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வபைனாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடிய, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காண்பிக்கக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் இந்த நோன்பு மாதத்துல இறக்கினான். அந்த நோன்பு மாதத்துல நோன்பு எப்படி செய்த பெறணும்? தக்வா பெறணும். அந்த தக்வா உள்ள மனிதர்களுக்கு தான் குர்ஆன் என்ன செய்யும்? நேர்வழியை காட்டும் அல்லாஹ் சொல்றான். புரியுதா? அப்ப ஹுதல் லில் முத்தகீன், தக்வா. முத்தகீனா யாரு? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன். முத்தகீன் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன், அல் முத்தகூன் என்று வரும். லில் முத்தகீன், லில் வந்ததனால முத்தகீன், லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். தக்வா உள்ள மனிதர்களுக்கு, இறையச்சம் உள்ள மனிதர்களுக்கு அல்லாஹ் இதிலே நேர்வழியை வைத்திருக்கிறான். எதில் நேர்வழி வச்சிருக்கிறான்? குர்ஆனில். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் கைபானவற்றை கொண்டு ஈமான் கொள்வார்கள். முதலாவது இறையச்சத்தினுடைய அடையாளம் என்ன? முதலாவது இறையச்சத்தினுடைய அடையாளம் அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் கைபை கொண்டு ஈமான் கொள்வார்கள். கைப் என்றால் மர்மையை கொண்டு ஈமான் கொள்வார்கள், கபருக்குள்ள நடக்கிறது கொண்டு ஈமான் கொள்வார்கள், சொர்க்கத்தை கொண்டு ஈமான் கொள்வார்கள், நரகத்தை கொண்டு ஈமான் கொள்வார்கள். இப்னு கஸீர் தஃப்ஸீர் எடுத்து இதுக்கு விளக்கம் பார்த்தால், யுமினூன யுஸத்திகூன, உண்மைப்படுத்துவார்கள், மனதால் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப யுமினூன பில் கைப், மறுமை குறித்து, அல்லதீன யுமினூன பில் கைப் என்றால் மறுமை குறித்து அவர்களுக்கு தெளிவான ஒரு பார்வை இருக்கும். மறைவான விடயங்கள் குறித்து தெளிவான ஒரு பார்வை இருக்கும். எதுவெல்லாம் மறைவாக இருக்கிறதோ, இப்போ ஒரு மனிதன் வந்து கேட்கிறான், நான் எனக்கு கபருக்குள்ள இருக்கின்ற என்ன நடக்குது என்பதை நான் தெரிந்து கொண்டால் தான் ஈமான் கொள்ளுவேன் என்று சொன்னால் அவரிடத்தில் ஈமான் இல்லை, பரிபூர்ணமான ஈமான் இல்லை. இறையச்சத்தினுடைய முதலாவது அடையாளம் இல்லாமல் ஆகிவிடுகிறது. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், சர்வசாதாரணமாக சிந்தனையை கொண்டு போட்டு, அறிவை கொண்டு, புத்தியை கொண்டு போட்டு, சிந்தனை என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய சிந்தனை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. வஹி என்பது அந்த சிந்தனையை விட தெளிவானது. வஹி என்பது அந்த சிந்தனையை விட தெளிவானது. நான் கண்ணால் முன்னால பார்க்கிறதை விட குர்ஆன் என்ன, ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் என்ன, உண்மையானது. என் கண்ணுக்கு பிழையாக வழங்கி இருக்கிறது, என் சிந்தனைக்கு பிழையாக வழங்கி இருக்கிறது. அல்லதீன யுமினூன பில் கைப், என் ரப் அல்லாஹ் இருக்கிறான். அந்த உறுதியான ஈமான் அவர்களிடத்தில் இருக்கும். அவர்கள் மறைவானதை பற்றி அவர்களுடைய நம்பிக்கை வலுவானதாக இருக்கும். சில பொழுது ஷைத்தான் இதை வழிகெடுக்க வருவான். அப்படின்னு அர்த்தம் என்னென்றால், அதுல இருந்து பாதுகாப்பு தேடி நீங்க நல்ல வழிக்குள்ள இன்னும் உறுதியாக இருக்கணும்னு அடையாளம். நாம இப்படி தொழுகிறோமே, கஷ்டப்படுறோமே, பாதை செய்யறோமே, மார்க்கத்துக்காக இவ்வளவு உழைக்கிறோமே, உண்மையிலேயே கபருக்குள்ள வச்சால் இப்ப பார்த்தா மண்ணோட மண்ணாகி போற மாதிரி விடுங்க உடல். இப்ப இந்த உடல் மண்ணோடு மண்ணாகி போயிருக்கிறது. எப்படி வேதனை நல்லா கொடுக்கறனா, சொர்க்கத்துல இன்பங்கள் காட்டப்படுதா, இதெல்லாம் எப்படி நடக்குது என்று ஷைத்தான் என்ன செய்வான்? ஊசலாட்டங்களை உண்டு பண்ணுவான். ஷைத்தான்ல இருந்து பாதுகாப்பா இருக்கு. அவன் வழிகெடுக்க
சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். நல்லவர்களிடம் வருவான், தீயவர்களிடம் வருவான். தீயவர்கள் தீயதில் அப்படியே நிலைத்திருக்க உதவி செய்வான், நல்லவர்களை வழிகெடுக்க உதவி செய்வான். அப்ப அல்லதீன யுமினூன பில் கைப், உங்களுடைய அடிப்படையான நம்பிக்கையில் மறுமை குறித்த விஷயங்கள், சொர்க்கம் நரகம் ஏன் எல்லா விடயங்களில் உள்ள நம்பிக்கை அல்லாஹ் முதல் கொண்டு ரசூல்மார்கள், மலக்குமார்கள் என்று சொல்றீங்க, வாராங்க போனாங்க, எங்க இருக்கிறாங்க மலக்குமார்கள்? ஒரு இஸ்லாத்தை ஏற்காத ஒருவர் உங்களிடத்துல வந்து இந்த கேள்வியை கேட்கும் பொழுது நாம் தடமாறக்கூடாது. எங்களுடைய ஈமானில் ஒரு ஊசலாட்டம் ஏற்பட்டு விடக்கூடாது. நாங்கள் எங்களுடைய ரப்பை நம்புகிறோம், நாங்கள் எங்களுடைய தூதரை நம்புகின்றோம், நாங்கள் அல்லாஹ்வை நாம் தெளிவாக அவருடைய வேத வசனங்களை கொண்டு நம்புகிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கொண்டு நம்புகிறோம் என்ற தெளிவான நம்பிக்கை இருக்க வேண்டும். எந்த ஒரு கைபான விஷயம், மறைவான விஷயம், எங்களுக்கு தெரியாத விஷயம் எப்படி இருந்தாலும் அந்த நம்பிக்கை ஊசலாட்டம் ஏற்பட்டு விடக்கூடாது. சில பொழுது ரொம்ப நெருக்கமாக பழகிற நண்பர்கள் கூட பேசிக் கொள்வார்கள், இப்படி எல்லாம் இருக்குமா, நாம சிரமப்படுறோமே, ஏன்னா அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா, இப்படி எல்லாம் முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடக்குது, அல்லாஹ் இருந்து அல்லாஹ் உதவி வரட்டுமே, அப்படியெல்லாம் கேட்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஞானம் என்பது உங்களது குறுகிய புத்திக்கு படாது. அல்லாஹ் பல விஷயங்களை வைத்துத்தான் ஒவ்வொன்றையும் நடத்தி கொண்டிருக்கிறான். சில பொழுது மலக்குமார்கள் அங்கு பதில வந்தார்கள், இந்த போராட்டங்கள் எல்லாம் உதவி கிடைச்சு மலக்குமார்கள் வந்தார்கள், அதே மலக்குமார்கள் எங்கே என்றெல்லாம் யோசிக்கலாம். அப்ப எனவே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அது இருக்கிறது, அல்லாஹ் எப்ப நாடுகிறானோ அது நடக்கும். ஆனால் நாம் நம்முடைய நம்பிக்கையிலிருந்து வெளியே போய்விடக் கூடாது. நம்பிக்கையில் கோளாறு ஏற்பட்டால் எங்களுடைய எல்லா விடயங்களிலும் கோளாறு ஏற்பட்டுவிடும். அப்ப எனவே ஈமானை பற்றி அதிகமாக பேச வேண்டும், ஈமானுடைய சிந்தனைகளை வரவழைக்க வேண்டும், ஈமானிய நண்பர்களோடு உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா இன்றைக்கு பாருங்க, சில இடங்கள்ல வாப்பா நல்ல தக்குவாதாரி, நல்ல இபாதத்தாளி, உம்மாவும் நல்ல தக்குவாதாரி இபாதத்தாளி, பிள்ளைகளை கவனிக்காம விட்டதுனால பிள்ளைகள் இந்த இணையதளத்துக்கு அடிமையாகி நாத்திக சிந்தனைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். நாத்திக சிந்தனை அது புள்ள பேசும்போது தெரியாது, மறைவா அவர்கள் நண்பர்கள்ட்ட கேட்டு பார்த்தா, தொழுது என்ன செய்ய, எல்லாரும் தொழுதுன்னு கஷ்டப்படுறான், தொழாதுன்னு கஷ்டப்படுறான், இப்படி சர்வசாதாரணமா சொல்லிக்கொண்டு இன்று நாம் வெளிநாடு, அங்க இங்க, அந்த நாடு இந்த நாடு யோசிச்சு கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டுக்குள்ளே இது கதவை தட்டி கொண்டிருக்கிற இந்த நாத்திக சிந்தனை. ஏன்னா இதெல்லாம் நடக்குமா, நாளைக்கு மஸ்டர் எல்லாம் ஒன்று கூட்டுவானாம், இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, கேள்விகளை கேட்பானா, ஆனா தோண்டி பார்த்தா ஒண்ணுமில்லை, எலும்பு கூட தான் இருக்குது. அப்ப என்ன இது? நான் இப்ப இது எப்படி நம்பணும், என்னுடைய அகீதா சம்பந்தமா பேசவில்லை, இந்த அடையாளம் குறித்து பேசுகிறேன். நாம் வலுவான நம்பிக்கை எப்ப எங்களால ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்றால், சஹாபாக்கள் சொல்லுவாங்க, வாங்க நாங்க கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம்னு சொல்லுவாங்க, வாங்க நாங்க கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட ஈமான் இல்லையா? ஈமானிய பேச்சுக்கள், ஈமானிய வசனங்கள் ஓதப்படுகின்ற, ஈமானிய உபதேசங்கள் செய்யப்படுகின்ற இடங்களில் நீங்க தூரமாக உங்களோட உள்ளத்துல ஜாகிலியத்தான சிந்தனைகளும் நாத்திக சிந்தனைகளும் எதனால் நீங்கள் ஈர்க்கப்படுகிறீர்களோ அந்த சிந்தனை குடிகொள்ளும், படிப்படியா வளரும். எனவே அல்லது யுமினூன பில் கைப், நாங்கள் கண்ணால் காண்பதை விட உறுதியான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். கைப் அல்லாஹ்வை காட்டுங்க, அந்த கேள்வி முதல் பிழை, அது ஒரு விஷயம். இரண்டாவது, எங்கட ரப்பை நாங்கள் பார்க்காமல் வணங்குகிறோம், நாளைக்கு மறுமையில பார்ப்போம். ஏனால் அதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா வெகுமதி வச்சிருக்கிறான். அல்லது யுமினூன பில் கைப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுங்களா காட்ட முடியாது, ஆனால் அவருடைய வாழ்க்கையை காட்ட முடியும், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு அகீதாவினுடைய அடிப்படை அம்சங்கள், கிளை அம்சங்கள் ஒவ்வொன்றிலும் பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கும். இது இறையச்சத்தினுடைய முதலாவது அடையாளம். நம்முடைய அந்த எண்ணம் சீராக இருக்கிறதா? நம்முடைய அந்த எண்ணம் சீராக இருக்குது என்றால் இரண்டாவது அடுத்தது என்ன? அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாஹ், தொழுகை அவர்கள் நிலைநிறுத்துவார்கள். முதலாவது சரியான மறைவானவற்றை கொண்டு சரியான ஈமான் இருக்கும். இரண்டாவது وَيُقِيمُونَ الصَّلَاةَ قَدْ أَفْلَحَ الْمُؤْمِنُونَ الَّذِينَ هُمْ فِي صَلَاتِهِمْ خَاشِعُونَ, அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தொழுகை உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். இங்கு தொழுவார்கள் என்பதை தாண்டி யுகீமூன ஸலாஹ்,
தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தகுந்த நேரத்தில் தகுந்த முறைப்படி ஜமாத்தோடு தொழுவார்கள். அதே மாதிரி யுகீமுன ஸலா, தொழுகையில் அவன் கொடுக்கின்ற வாக்குறுதியை நிறைவேற்றுவான். தக்பீர் கட்டிட்டு யா அல்லாஹ் உன்னை நோக்கி வந்திருக்கிறேன் யா அல்லாஹ் என்று ஒரு மனிதன் அப்படியே முன்னோக்கி அல்லாஹ் முன்னோக்கி போறான். அவன் அந்த சிறிது நேரத்தில் அல்லாஹ்வோடு உரையாடி விட்டு அவனுடைய அந்த சிறிது நேரத்தை வாழ்க்கையாக மாற்றுகின்ற ஒரு ஒப்பந்தத்தை அங்கே செய்கின்றான். யா அல்லாஹ் என்ற தொழுகை, இந்த அஞ்சு நேர தொழுகை என்பது என்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். துஹருடைய தொழுகை என்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். தொழுகையாளிகள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ்வுக்காக கொடுப்பார்கள், மறுமையை உண்மைப்படுத்துவார்கள், அல்லாஹ்வுக்காக கொடுப்பார்கள். தொழுகையாளியினுடைய சிஃபாத்களை அல்லாஹ் தஆலா பேசுகிறான். எனவே உண்மையான ஒரு தொழுகையாளி அவருடைய வாழ்க்கையில் இமாம் ஜமாத்தோடு மக்களோடு சேர்ந்து தொழுகை நிலைநாட்டுவான். இரண்டாவது, அவன் வாழ்க்கையால் தொழுகையை நிலைநாட்டுவான். அல்லாஹ் சொல்றான், இந்த தொழுகையாளி வெற்றி பெற்று விட்டான். யாரு? ஹுஷு, உள்ளச்சத்தோடு தொழுதவன். உள்ளச்சத்தோடு தொழுத ஒரு தொழுகையாளி அவனுடைய வெளி வாழ்க்கையிலும் அவன் உள்ளச்சத்தோடு தான் இருப்பான். அப்படி இல்லாத தொழுகையாளி ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், இந்த தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், அவர்கள் தொழுகையில் எப்படி இருக்கிறாங்க? பராமுகமாக இருக்கிறார்கள். தொழுகை விட்டும் பராமுகமாக இருக்கிறார்கள். ஒன்று நேரம் தவறி தொழுகிறாரு, இரண்டாவது விட்டு விட்டு தொழுகிறாரு, மூணாவது தொழுகிறார், தொழுகை வாழ்க்கையாக மாறவில்லை. தொழுகை வாழ்க்கையாக மாறவில்லை. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை உங்களோட பாவத்தை விட்டு உங்களை தடுக்கணும். மானக்கேடான அசிங்கங்களை விட்டு தொழுகை தடுக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் அகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, என்ன ஞாபகத்துக்காக, என்ன ஞாபகம் செய்வதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்பவே தொழுகையை நிலைநாட்டுவார்கள் எல்லா நேரங்களிலும். நிறைய ஹதீஸ்கள் தெரியும், ஃபிக்ஹ் தெரியும், தஃசீர் தெரியும், நிறைய விளக்கங்கள் தெரியும். ஆனா தொழுகையில் உள்ளச்சம் இல்லை, தொழுகையில் பேணுதல் இல்லை என்றால் எந்த பிரயோசனம் கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய பயான் பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளராக இருந்தாலும் சரி, அல்லது அவர் மக்கள் மத்தியில் எவ்வளவு பிரபலியமாக இருந்தாலும் சரி, தொழுகை சீரில்லை என்றால் அந்த மனிதனிடத்தில் எந்த கைரும் கிடையாது. சில ஹதீஸ் அறிஞர்கள் கியாமுல் லைல் ஒழுங்கா தொழாத மனிதர்கள் இருந்தா அவங்களோட கூட ஹதீஸ் எடுப்பதை பேணுதல் அடிப்படையில் விட்டு விடுவாங்க. இரவு வணக்கம் அப்படி இருக்கும் என்றால், ஏன்னா இது போயிட்டு ஒரு ஆளை பிடிச்சி நீங்க எடுக்க இல்லை, அவர் கியாமுல் லைல் தொழாட்டி நீங்க எடுக்க இல்லைன்னு கேட்கல. ஏன்னா அவரோட சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயங்கள் பேணுதல் கருதி அவங்க செய்யறாங்க. ஆனால் இது ஏன் நான் சொல்றேன் என்றால், அந்த அளவு தூரம் இமாம்கள் ஒரு மனிதனுடைய பேணுதலை தொழுகையில் பார்த்தார்கள், உபரியான தொழுகையிலும் பார்த்தாங்க. இன்னைக்கு தொழுகைகள் சீரில்லை, ஆனால் அவர்தான் என்னுடைய முன்னோடி என்று சொல்கின்ற அளவுக்கு மனிதர்களிடத்திலே ஜாஹிலியத் கூடிக்கொண்டிருக்கிறது. என்னை போன்று வாழுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஒரே ஒரு மனிதனுக்கு தான் சொல்லி இருக்கிறார். யாருக்கு? ஃபத்தபிஊன், என்னை பின்பற்றுங்கள். ஏந்தால் அவர் சொல்வதை செய்வார், செய்வதை சொல்வார், மாற்று கருத்து கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? தொழுகை இல்லாதவன் மன் தரக்க ஸலாத முதஅம்மிதன் ஃபகத் கஃபர், தொழுகை வேண்டும் என்று விடுகின்ற ஒரு மனிதன் நிராகரித்து விட்டான். ஏனைய போலி சித்தாந்தங்களுக்கும் போலி மதங்களுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு வேறுபாடு தொழுகை. அப்ப அடிப்படை தொழுகை இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு. மாஷா அல்லாஹ், இறையச்சம் பார்த்தா நல்ல சூரத்தா இருக்கிறார், பார்த்தா நல்ல இபாதத்தா இருக்கிறார், பார்த்தா நல்லா பேசுறார், ஆனா தொழுகை இல்ல, அதிகரோட வாழ்ந்துட்டு போறார், அல்லது அவருடைய சில அதுக்காரர்களோட வாழ்ந்துட்டு போறார் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அவரிடத்தில் எந்த நலவும் கிடையாது. அல்லாஹ் இறையச்சத்தினுடைய இரண்டாவது அடையாளமாக சொல்கிறான், மூன்றாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அவர்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லல. அப்ப அல்லாஹ் அங்க ஒரு விஷயத்தை சொன்னா, நாங்கள் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். ரிஸ்காக நாங்க கொடுத்தது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரிஸ்காக கொடுத்தது ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான்,
நல்ல மனைவியை கொடுத்திருப்பான், பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான், அதே மாதிரி அவருக்கு இருக்கிற திறமைகளை ரிஸ்கா கொடுத்திருப்பான். நம்ம ரிஸ்க்கு போன உடனே எப்படி ஞாபகம் வரும் தெரியுமா? ரிஸ்க்கு போன உடனே காசு பணம். இந்த இடத்தில் நேரடியாக ஜகாத் சதகா அதையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய அனைத்து அருட்கொடைகள், வாழ்வாதாரத்தை அல்லாஹ்வுக்காக செலவு செய்வது, அல்லாஹ்வுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறேன், ஆனா காசு இல்லை. சஹாபாக்கள் அர்ப்பணிச்சாங்களா இல்லையா? எந்த காசு பணம் இல்லாத ஒரு சஹாபி, எந்த ஒரு பொருளாதார வசதியும் இல்லாத சஹாபி, பசியோடு பட்டினியோடு மிம்பருக்கு பக்கத்துல படுத்து கிடப்பாங்க. ஆனா போறவங்க வரவங்க மிதிச்சுக்கிட்டு போவாங்க பைத்தியகாரன் நினைச்சு. ஆனா பைத்தியகாரன் என்று அல்ல அவர் படுத்து கிடந்தது, பசி. யாரு? மாஷா அல்லாஹ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த மனிதர் எதை கொடுத்த? ரிஸ்கா. அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்ல இந்த வசனத்துக்குள்ள அபூ ஹுரைரா வரமாட்டாரா ரலியல்லாஹு அன்ஹு? வருவாங்க. அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஞாபக சக்தி, அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவு புலமையை அல்லாஹ்வுக்காக வழங்கினார், அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். 4 வருஷம் ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்தார். யமன்ல இருந்து வந்தார், ரசூலுல்லாஹ் 4 வருஷம் வாழ்ந்தார். இன்று அன் அபீ ஹுரைரா, அன் அபீ ஹுரைரா, அன் அபீ ஹுரைரா. அதே மாதிரி பிலால் அல் ஹபஷி ரலியல்லாஹு அன்ஹு என்ன இருந்தது? ஈமான் இருந்தது, அர்ப்பணம் இருந்தது, தியாகம் இருந்தது, ஹுப்புர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது, ஹுப்புல்லாஹ் அல்லாஹ்வுடைய அன்பு இருந்தது. இதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துல அவருடைய காலடி சத்தத்தை கேட்கிறார்கள். எப்படிப்பட்ட பாக்கியம், எப்படிப்பட்ட பாக்கியம் இது! பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில பிலால் சொர்க்கவாதி. ஆனால் மக்களுடைய பார்வையில், நம்முடைய பார்வையில் என்ன? நம்முடைய பார்வையில் அவரது பொருளாதார, அவர் எந்த ஊரை சார்ந்தவர், எந்த குடும்பத்தை சார்ந்தவர் நாங்க பார்ப்போம். அவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லி இகாம சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னுக்கு போறாங்க. அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் இது. அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் நாங்க கொடுத்ததில் இருந்து. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, கொடைகளில் மிகச்சிறந்த கொடை என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய ஆன்மீக அறிவியல் வறுமையை போக்கக்கூடிய அறிவு சார்ந்த கொடை, அதுதான் கொடையில் மிகச்சிறந்த கொடை என்பதாக சொல்வார்கள். கொடை கொடுக்கிறது இது மதாரிஜ் சாலிக் என்ற நூல்ல சொல்றாங்க. ஒரு மனிதன் ஒரு அறிவை சொல்லிக் கொடுக்கிறான், பக்கத்துல இருப்பாரு, ரூம்ல இருப்பாரு, 2 வருஷமா அவங்களுக்கு பக்கத்திலே இருப்பாரு. ஆனா ஒரு நாள் தொழுதால் இந்த அளவு உள்ள அமைதி வரும், தொழுதால் உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சீராகும் 2 வார்த்தை நமக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லை. பார்த்தா அவர் பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் பறக்கும், சொர்க்கம், தொழுகை, நோம்பு, ஜகாத், ஹஜ் இருக்கிற விஷயங்கள். ஆனா பக்கத்துல இருப்பாரு, தன்னுடைய சொந்த சகோதரன் தொழாமல் இருப்பார். அவர் அப்படித்தான் இருப்பார், அது சின்னத்துல இருந்து தொழுகிறது இல்லை அப்படின்னு எப்படி விடுவீங்க? நீங்க எப்படி விட முடியும்? நாளைக்கு வந்து கேட்பான், நான் உன்னோட 10 வருஷம் ஒன்னா இருந்தேன், ஒரு நாள் இந்த பையனை கூட்டி வந்தியா? நீ மட்டும் போனியே, ஒரு நாள் தொழுகையை பத்தி எனக்கு சொல்லி தந்தியா என்று அல்லாஹுக்கு முன்னால் அறியாமல் இருந்த ஒரு மனிதன் போர் தொடுத்தால், விசாரணைக்கு வழக்கை முன்வைத்தால் அல்லாஹ் கேட்பான், உனக்கு அந்த அறிவை தந்தேன். இந்த ரிஸ்க், அதாவது தொழுதால் இன்னென்ன நன்மைகள் கிடைக்கும், தொழுதால் அல்லாஹ்வை நெருங்க முடியும், இபாதத் செய்தால் அல்லாஹ்வை நெருங்க முடியும், தொழுகையில் தான் பிரச்சனை இருக்கிறது, அகீதாவில் தான் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது என்றெல்லாம் உனக்கு இந்த இல்ம கொடுக்கப்பட்டதே, கிடைச்சது ரிஸ்காக. இது நீ எத்தனை பேருக்கு சொன்னாய்? வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். பெருசா காசு பணம் என்கிட்ட இல்ல, ஒரே பதில் வசனம் முடிஞ்சுச்சு. அப்படி அல்ல, என்னிடம் இருக்கின்ற ஆற்றல்களை அல்லாஹ்வுக்காக நான் கொடுத்தேனா, அர்ப்பணித்தேனா, செலவு செய்தேனா? நாங்க கொடுத்தோம். அல்லாஹ் சொல்றான், நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, நல்ல தொழில்நுட்ப ஆய்வு சிந்தனை இருக்கிறது, திறமை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தீனுக்காக பயன்படுத்துங்கள். தகாத தேவையில்லாத வீணான அம்சங்களுக்குள்ளே உங்களது நேர காலத்தை செலவழிக்காமல் அல்லாஹ் தந்ததை அல்லாஹ்வுக்காக கொடுங்கள். கொடுத்த என்ன நடக்கும்? அல்லாஹ் திருப்பி பன்மடங்காக தருவான். ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும் வ ல இன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்க ஷுக்ர் செஞ்சா, ஒரு நிஅமத் அல்லாஹ் தந்து நீங்க ஷுக்ர் செய்ய செய்ய அந்த நிஅமத்தை அல்லாஹ் பன்மடங்காக ஆக்கி தருவான். தொழுகையில் ஆர்வம் இல்லாம இருக்குது, 4 பேருக்கு தொழுகையை பத்தி சொல்லுங்க, தொழுகையில் ஆர்வத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். அல்லாஹ் உண்டாக்குவான். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். ஃபைன்னஹ கன்ஸு மின் குனூஸில் ஜன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தினுடைய பொக்கிஷம் என்று. அந்த பொக்கிஷம் எப்படி, அதனுடைய அர்த்தம் என்ன? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா
எங்களுக்கு ஒன்றை தந்திருக்கிறான் என்றால் அதை அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும். நேரம் காலத்தை மனைவிக்காக 10 மணித்தியால் 5 மணித்தியால் கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்காக கொடுக்கிறோம், நண்பர்களுக்காக கொடுக்கிறோம். அல்லாஹ்வுக்காக என்ன கொடுத்தோம்? இது மூன்றாவது அடையாளம். وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், وَالَّذِينَ يُؤْمِنُونَ بِمَا أُنْزِلَ إِلَيْكَ وَمَا أُنْزِلَ مِنْ قَبْلِكَ. உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் உங்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டது, உங்களுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டதையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஈமான் கொள்வார்கள். இப்ப இந்த இடத்துல நாம் தெளிவான கொள்கையில் இருக்கிறோம். நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலாக ஏற்றிருக்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றிருக்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றிருக்கிறோம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களையும் எல்லா ரசூல்மார்களையும் நாங்கள் ஏற்று நம்பி அவருடைய வரலாறுகளில் இருந்து எதை நாங்கள் பாடமாக கற்றுக்கொள்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த தயார் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான் என்று நாங்கள் நம்பி இருக்கின்றோம். எல்லா ரசூல்மார்களையும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு சமூகம் மேன்மைப்படுத்தி அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வச்சது. அதே பாவத்தை முஸ்லிம் என்ற பெயரில் இருந்து கொண்டு ஒரு மனிதன் கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்தால் அதுவும் ஷிர்க் தான், அதுவும் குஃப்ர் தான். அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதன் கேட்கிறான் என்றால் அதுவும் பிழைதான், ஷிர்க் தான், குஃப்ர் தான். ஏனென்றால் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நபியே நீங்க சொல்லுங்கன்னு கூட அல்லாஹ் சொல்லல. ஃபைன்னி கரீப், நான் சமீபமாக இருக்கிறேன். அப்ப யார்கிட்ட கேட்கறாங்க? ஈமான், குர்ஆனை பார்க்கிறோம், குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் நம்பி இருக்கிறோம், குர்ஆன் நாங்க எப்படி ஏற்றிருக்கிறோம், இதில் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு நேர்வழி வைத்திருக்கிறான். அல்லாஹ் தெளிவான வழிகாட்டுதலை வைத்திருக்கிறான். உலகத்தில் இருக்கிற பல கோடி பேர்கள் சேர்ந்தாலும் இதுல ஒரு பிழையை கண்டுபிடிக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. உலகமே சேர்ந்து எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டு குர்ஆனை அழிக்கலாம் என்று நினைத்தாலும் முடியாது. ஏனென்றால் மூமின்கள் அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் பாதுகாக்கிறான். பல் ஆயாத்தும் பையினாத் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம், குர்ஆனை சுமந்தவர்களை அல்லாஹ் அறிவாளி என்று சொல்கிறான். வேற எந்த தகமையும் தேவையில்லை. வெறுமனே குர்ஆன் மட்டும் ஒரு சுமந்து இருந்தாலே அவர் அறிவாளி தான். அது அல்லாஹ்வுடைய நேரடி வஹி. பல் ஆயாத்தும் பையினாத், இது தெளிவான வேதம். எங்க இருக்குது? ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம், அறிவாளிகளுடைய இதயங்களுக்குள்ள இருக்கிறது. இரண்டாவது, அறிவாளிகள் இதை என்ன செய்வாங்க? விளக்கம் கொடுத்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி தெளிவாக கொண்டு வருவார்கள் என்பது இரண்டாவது அர்த்தம், நேரடி அர்த்தம் அது. அப்ப குர்ஆனை சுமந்துட்டு ரைட் நான் எப்படி வேண்டாலும் வாழலாம், அதுக்காக வேண்டி வேறு மதத்துக்கு போறாரு ஹாஃபில் என்று இருந்தால் முடியுமா? இல்லை. குர்ஆனை அதில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவார்கள். எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை வாழ்க்கையில் விட்டு விடுவார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், குர்ஆனை சரியாக நான் நம்பி இருக்கிறேனா, என்னுடைய வாழ்க்கையில் குர்ஆனை நான் சரியாக நம்பி இருக்கிறேனா. குர்ஆனை ஒரு மனிதன் தெளிவாக நம்பி இருந்தார். இப்ப குர்ஆன் வந்த பிறகு வேறு எந்த மதத்தினுடைய புத்தகங்கள், அது முன்னால் உள்ள வேதங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் ஆதாரமாக எடுக்க முடியாது. ஆனா அப்படி ஒரு வேதம் இருக்கிறது, குர்ஆன்ல சொல்லப்பட்ட தெளிவான விஷயங்கள் இருக்கிறது என்றால் அதை நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதை தெளிவாக சொல்கிறான். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், அஞ்சாவதாக وَبِالْآخِرَةِ هُمْ يُوقِنُونَ, அவர்கள் மறுமையை கொண்டு ஈமான் கொள்வார்கள் என்ற அந்த அந்த வாசகத்துக்கும் ஒருபடி மேல போய் ஈமான்ல யகீனோட இருப்பாங்களே, அத அல்லாஹ் சொல்றான். அப்ப ரெண்டு உள்ளடங்கிடும். வந்தால் செஞ்சார். وَبِالْآخِرَةِ هُمْ يُوقِنُونَ, மறுமை குறித்து அவர்கள் உள்ளத்தினுடைய உறுதியாக, மனதினுடைய உறுதியாக வைத்திருப்பார்கள். உள்ளத்துல நம்பிக்கையில அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். ஈமான்ல என்ன வரணும்? யகீன் வர வேண்டும். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, அந்த இஸ்திகாமத், அல்லாஹ் என்னுடைய ரப்புன்னு சொல்லி அதுல இஸ்திகாமத்தா இருக்கணும். அதே மாதிரி மறுமைதான் நம்முடைய நிரந்தரமான வீடு என்பதில் உறுதியாக இருப்பார்கள். சுஃபியான் பின் அப்துல்லாஹ் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் குல் லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன் அஹதன் கைரக், குல் லி ஃபில் இஸ்லாமி கௌலன், யா ரசூலல்லாஹ் இஸ்லாத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக்,
உங்கள் அல்லாத வேற யார்ட்டையும் அதை கேட்க முடியாது. உங்கள்கிட்ட கேட்டாதான் உங்கள்கிட்ட தான் அதுக்கு பரிபூர்ணமான விடை கிடைக்கும். அப்படி ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்கன்னு சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம். அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டுட்டேன் என்று சொல்லி அதுல மரணம் வரை இஸ்திகாமத்தோட இரு. இதுதான் மிகப்பெரிய அற்புதமான வசியத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்தது. அப்ப எனவே வபில் ஆখিরাতি ஹும் யூகினூன், அவர்கள் மறுமையை கொண்டு அவர்கள் உறுதியான நம்பிக்கையோடு இருப்பார்கள். இந்த உலகத்தில் தெரிகிற இன்பங்கள், உலகத்தில் தெரிகின்ற காட்சிகள், உலகத்தில் தெரிகின்ற மாயைகள், இதெல்லாம் பார்த்து சரியா புரிந்து கொள்வார்கள். இதெல்லாம் விட்டுட்டு துறவரத்துக்கு போவாங்கன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. சஹாபாக்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள், மறுமைக்காக வாழ்ந்தார்கள். நாம் இந்த உலகத்தில் வாழுகின்றோம், உலகத்துக்காக வாழ்கிறோம். இதுதான் வித்தியாசம். இந்த உலகத்துல வாழணும், எதுக்காக வாழணும்? மறுமைக்காக வாழணும். அவங்க அப்படிதான் வாழ்ந்தாங்க. கையில ஒரு பொருளாதாரம் இருக்கிறது, கையில ஒரு விஷயம் இருக்குது, அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறது, கொண்டு போய் கொடுக்குறாங்க. மனைவி, அன்பான மனைவி இருக்கிறார், ஜிஹாதுக்கு வாங்க என்று அழைப்பு கேட்கிறது. இது இரண்டாவது, அல்லாஹ்வுடைய அழைப்பு முதலாவது. எனவே இப்படியான அந்த சரியான மறுமை நம்பிக்கை, மறுமைதான் நிரந்தரமான வீடு, சொர்க்கம் தான் நிரந்தரமான வீடு, அதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை ஆழமாக அவர்களிடத்தில் இருந்தது. அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், இப்படியான மனிதர்கள் உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் அல்லாஹ்விடம் இருந்துள்ள நேர் வழியில் இவர்கள் இருக்கிறார்கள். இந்த 5 பண்பு உள்ளவர்கள். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் யாரு சொல்லுங்க? வெற்றியாளர்கள். மாஷா அல்லாஹ், வெற்றியாளர்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான் இவர்கள் நேர்வழியில் இருக்கிறாங்க, இவங்க வெற்றியாளர்கள். அப்ப இந்த 5 பண்பையும் எங்கட உள்ளத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 5 அடையாளங்கள் எங்கட வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை பரிசீலித்துக் கொண்டு இப்ப அடுத்த 5 பண்புகள் அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்றான். நிறைய இருக்கிறது, ஆனா இதுக்குள்ள வந்துடும், எல்லாமே உள்ள வந்துவிடும். அதனால இந்த 10 நான் சுருக்கி சொல்றேன். சூரா ஆல் இம்ரான் எடுங்க. அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்றான் 130 வசனத்துல. சூரா ஆல் இம்ரான் எடுத்து பாருங்க. வத்தகுல்லாஹ் லஅல்லகும் துஃப்லிஹூன் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலுர் ரிபா அضعافன் முضاعفா. அது ஒரு வசனம் சொல்லி போட்டு அப்படி முடிக்கிறான் அல்லாஹ். வத்தகுல்லாஹ் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்க என்னன்னு அடுத்த விடையில அல்லாஹ் சொல்றான். அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான் வத்தகுல்லாஹ் எப்படி? லஅல்லகும் துஃப்லிஹூன். அப்ப எதுக்காக நீங்க அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளணும்? நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு. அடுத்து அல்லாஹ் சொல்றான் வத்தகுன் நாரல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளணும் என்ன? வத்தகுன் நாரல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன், காபிர்களுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற, தயார்படுத்தி வைத்திருக்கிற அந்த நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள் சொல்லி போட்டு விமோசனத்துக்கு வழி அல்லாஹ் சொல்றான். அடுத்து சொல்றான். அப்படி வாங்க சூரா ஆல் இம்ரான் 130 31 32 33 34 வசனங்கள் அப்படி வருது. அல்லாஹ் சொல்றான் வத்தகுன் நாரல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன் வ அத்தீயுல்லாஹ வர் ரசூல லஅல்லகும் துர்ஹமூன். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்க. வ அத்தீயுல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் கருணை காட்டப்படுவீர்கள், இரக்கம் காட்டப்படுவீர்கள், அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவீர்கள். அல்லாஹ் ரசூலை நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தால் உங்களுக்கு ரஹ்மத் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், விமோசனம் கிடைக்கும். பின்பற்றுதல் அல்லாஹ் ரசூல் மட்டும்தான். அன்பு நேசம் பாசம் அது சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இமாம்கள், அன்பு நேசம் பாசம் எல்லாம் இருக்க வேண்டும். சில இடங்களில் அவருடைய புரிதல்கள் தேவைப்படும். ஆனால் அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் சொல்றான் வாதியுல்லாஹ் வ ரசூல லஅல்லகும் துர்ஹமூன். அடுத்து அல்லாஹ் சொல்றான் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். வஸாரிஉ, இப்ப நீங்க அல்லாஹ் ரசூலை பின்பற்றுவதாக இருந்தா சில பண்புகள் தேவை. அந்த பண்புகள் இறையச்சத்தினுடைய அடையாளங்கள் அல்லாஹ் எடுத்து சொல்றான். என்ன அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? வஸாரிஉ, விரைந்து ஓடுங்கள், இலா மக்ஃபிரா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பால் விரைந்து ஓடுங்கள்.
வஜன்னத்தின் சொர்க்கத்தின் பால் விரைந்து ஓடுங்கள். அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அதனுடைய பருமன், அதனுடைய அகலம், அதனுடைய பருமன் எப்படி இருக்கும் என்றால் வானம் பூமியினுடைய பருமனை ஒத்த சொர்க்கத்தின் பால் விரைந்து ஓடுங்கள். வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். அப்ப மக்ஃபிரத்தும் சுவர்க்கமும், வானம் பூமியுடைய பருமனை ஒத்த சுவர்க்கமும் மக்ஃபிரத்தும் அது யாருக்காக? யாருக்காக? உஇத்தத் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். இறையச்சம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். நரகத்தை உஇத்தத் லில் காஃபிரீன். இங்க பாருங்க, அடுத்து இந்த முத்தகீன்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அவர்களுடைய பண்பு الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون أولئك جزاؤهم مغفرة من ربهم وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها وَنِعْمَ أَجْرُ الْعَامِلِينَ. அல்லாஹ் இது நம்முடைய உரையுடைய 6வது இந்த விடயத்தில் தக்வா உள்ளவர்களுடைய பண்பை அடையாளத்தை சொல்லும் பொழுது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்-ضرா, ஸர்ரா மகிழ்ச்சியான சந்தோஷமான நிலை, தர்ரா கஷ்டமான துன்பமான பிரச்சனையான நிலை, இந்த இரண்டிலும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக செலவு செய்வார்கள். யுன்ஃபிகூன் ஃபிஸ் ஸர்ராஇ வல்-ضرா. இப்ப அல்லாஹ் இங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய ஈமானை, அதாவது கொடை உணர்வு, கொடுக்கும் அந்த உணர்வு இருக்குதானே, அதுதான் அல்லாஹ் பார்க்கிறான். ஒரு மனிதனுக்கு தேவை இருக்கிறது, பக்கத்துல ஒரு நண்பர் இருக்கிறார், சகோதரர் இருக்கிறார், அவர் கஷ்டப்படுகிறார், பிரச்சனையோடு இருக்கிறார் என்றால் அவருடைய தேவையை தீர்த்து வைப்பது அல்லாஹ் விரும்புகிற பண்பு. அதே நேரத்தில் அவருடைய சொந்த விடயத்துக்கு செலவழிக்கிறார், நன்மை கிடைக்கும். அவருடைய உறவினர்களுக்கு செலவழிக்கிறார், நன்மை கிடைக்கும். ஆனால் இது சகோதரருடைய துன்பத்தை தீர்த்து வைக்கிறதுல நன்மையும் கிடைக்கும், அல்லாஹ் அன்பும் கிடைக்கும். அஹப்புன் நாஸ் இலல்லாஹ் அன்ஃபஅஹும் லின்னாஸ். மக்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவர் யாரு? மக்களுக்கு பயனுள்ளவராக இருப்பவர். அஹப்புல் அமால் இலல்லாஹ் சுரூருன் துத்கிலுஹு அலா முஸ்லிம். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் ஒரு முஸ்லிமை மகிழ்விப்பது. கஷ்டத்தோட இருக்கிறார், பிரச்சனையோட இருக்கிறார், உங்களுக்கு தெரியுது ஒரு உண்மையிலே இந்த ஊர்ல கஷ்டப்படுறார், பிரச்சனையோட இருக்கிறார், அந்த பிரச்சனை தீர்த்து வைக்க முன் வாருங்கள். உங்களால் முடியுமான வழிவகைகளில் அவருக்கு என்ன கொடுக்க முடியும் கொடுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா, நான் இப்பொழுது என்னிடத்துல பொருளாதாரம் இருக்கிறது, செல்வ செழிப்பு இருக்கிறது, நீங்க கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்காக ஆக்கி தருவான். நீங்கள் கொடுப்பதை அல்லாஹ் இந்த உலகத்தில் தருவான், மறுமையில் தருவான். அது அல்லாஹ்வுடைய வாதம். அன்புக்குரிய சகோதரர்களே, அது எல்லா நிலை. ஒரு சமயம் அவர் நல்ல வாரி வழங்கி கொண்டிருந்த மனிதர், ஆனால் இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் அவரால் கொடுக்க முடியாது. அவர் சொன்னார், இப்பொழுது என்னிடம் இல்லை, ஆனால் என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் போய் கேளுங்கள் என்று அடையாளப்படுத்துகிறார். இவர் இந்த வர்றா கஷ்டத்திலும் அதற்கான உதவியை செய்கிறார் என்றால் அதே நன்மையை அவர் பெற்றுக் கொள்வார். நாங்க நினைக்கிறேன்டா நம்ம செஞ்சாதான் நன்மை நினைக்கிறோம். அப்படியே சகோதரர்களே, நன்மையை காட்டி கொடுப்பவர் நன்மையை செய்தவரை போன்றுதான். ஒரு நன்மை காட்டி கொடுப்பவர் அதை செய்ததை போன்றவர் தான். நன்மைக்கு தக்வாவுக்கு உதவி செய்யுங்கள். உள்ளச்சத்துக்கு, இறைபக்திக்கு, இறைபயத்துக்கு, இறையச்சத்துக்கு, இறை உணர்வுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். ஒரு மனிதன் தவறான வழிக்கு போறான் என்றால் அவனுக்கு நீங்க கையை பிடிச்சி, நீ அந்த தவறான வழிக்கு போகாது, வட்டிக்கு போய்விடாதே, பழையதை போன்று நீ திரும்பவும் இந்த ஹராத்துக்குள்ள போகாதுன்னு சொல்லி நீங்க சின்ன உதவி செஞ்சு அதனால் உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது என்று சொன்னால் அந்த மனிதன் உங்களை துஆவில் மறக்க மாட்டார்.
அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவருடைய உள்ளத்தினுடைய ஆழத்தில் இருந்து வரும். சில பொழுது ஒன்று கிடைக்கிறது, மசூதிக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு செல்வது அல்ல வாழ்க்கை. உள்ளத்தில் ஆழத்தில் வச்சு நடுநிசையிலே எழும்பி, யா அல்லாஹ் என்ற ரப்பே எனக்கு உதவி செய்த இந்த மனிதனை கைவிட்டு விடாதே என்று உள்ளங்களின் ஆழங்களில் இருந்து எழுகின்ற பிரார்த்தனையில் தான் ஒரு மனிதனுடைய சுகத்தையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். நன்மைகள் என்பது உங்களது உள்ளத்துக்கு மன அமைதியை கொண்டு தரும். அல் பிர்ரு மத்மஅன்ன இலைஹி நஃப்ஸ் வத்மஅன்ன இலைஹி அல் கல்ப். நன்மை என்றாலே உள்ளம் அமைதி பெறும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க கொடுத்து பாருங்கள், செய்து பாருங்கள், உதவி ஒத்தாசை செய்து பாருங்கள், ரப்புக்காக செய்து பாருங்கள். யார்கிட்டையும் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காம வைதுஇமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. அல்லாஹ் மீது அன்பினால் தான் அவங்க கொடுப்பாங்க. மிஸ்கீனு கொடுப்பாங்க, யதீம் அனாதை கொடுப்பாங்க, சிறை கைதிகள் கொடுப்பாங்க. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா. அவங்க சொல்லுவாங்க, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்க கொடுத்தது அல்லாஹ்வுக்காக. கொடுத்து போட்டு அவரை என்ன மதிக்கணும், கண்ணியப்படுத்தணும்னு சொல்லி மானசீக ரீதியாக வேதனைப்படுத்தாதீர்கள். இதுவும் கூடாது. அப்ப எனவே அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வதர்ரா, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்காக கொடுக்க முடியாவிட்டால் கொடுப்பவரை இனம் காட்டுகின்ற தொழில பிரச்சனை, பொருளாதாரத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, உள்ளத்துல பிரச்சனை, நாலு நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய மனிதர்களாக அப்படி இருக்கின்ற பொழுது இது இறையச்சத்தினுடைய அடையாளமாக அல்லாஹ் சொல்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், வல் காதிமீனல் கைத், கோபத்தை அவர்கள் விழுங்கிக் கொள்வார்கள். கோபம் இயல்பானது. மனிதனுக்கு கோபம் என்பது வரக்கூடிய ஒன்றுதான். கோபம் இயல்பானது. ஆனால் அதை அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள், விழுங்கிக் கொள்வார்கள். ஏன்? தக்வாவுடைய இறையச்சத்தினுடைய அடையாளமாக அல்லாஹ் இதை சொல்றான். ஏன் சொல்ல தெரியுமா? கோபத்தினால் தான் ஒரு மனிதன் அவனுக்கு வார மிகப்பெரிய நலவுகளை இழந்து விடுகிறான். ஒன்று பேராசை, இரண்டாவது கோபம். இந்த ரெண்டும் வாழ்க்கையில் இருந்து அவனுக்கு கிடைக்கிற நலவுகள், அவசரப்பட்டு பேராசையில போயிடுவாரு, கிடைக்கிற கோடி 1000 முடிஞ்சிடும். இது ஒன்று. ரெண்டாவது, கொஞ்சம் லேட்டா அவங்களுக்கு மனுஷன் நினைச்சு உணவு கோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனா அவர் பெரிய நிர்பந்தத்தில் இருப்பார், இவருக்கு பல விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு, கடைசி அது இல்லாமல் போய்விடும். எனவே வாழ்க்கையில நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்கணும், 2 விடயங்களால் நலவுகள் பறிபோகும். ஒன்று பேராசை, ரெண்டாவது அந்த பேராசை தர்மம் செய்கிறவங்களுக்கு இருக்காது. அந்த அர்த்தம் கஷ்டமா இருக்குது, எனக்கு தேவை ஆனாலும் கொடுப்பார்கள். அது வெற்றியாளர்களுடைய பண்பு. அல்லாஹ் சொல்றான், தனக்கு தேவை இருந்தும் தன்னுடைய பிள்ளைக்குடைய உணவை கொடுத்தார்கள் அந்த மனிதர்கள், அன்சாரிய தோழர்கள். அல்லாஹ் புகழ்ந்து பாராட்டி குர்ஆன்ல சொல்றானே, அவர்கள் வெற்றியாளர்கள் என்று சொல்கிறான். யார் தன்னுடைய நஃப்ஸ கஞ்சத்தனத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வார், அவர் வெற்றியாளர். அப்ப இந்த கோபம் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொல்லுகிற மிகப்பெரிய உபதேசம். ஒரு மனிதன் சொன்னா ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, قال لا تغضب فردد مرارا قال لا تغضب. திரும்ப கேட்டாரு, வசியத் செய்யுங்க. அவர் சின்னதா நினைச்சாரு, ரசூலுல்லாஹ் பெரிய வசியத்தை செஞ்சாங்க, கோபப்படாதே. திருப்பி கேட்டார், லா தக்தப், கோபப்படாதே. கோபம் என்பது ஒரு தற்காலிக பைத்தியம். அந்த நேரத்தில் நம்ம என்ன முடிவெடுக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. சொல்றதெல்லாம் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் கோபம் தணிஞ்ச பிறகுதான் நம்ம இப்படி பேசக்கூடாதே, பேசியிருக்க கூடாது, இப்படி செஞ்சிருக்க கூடாது, பல நலவுகள் போயிடுச்சு நினைப்பான். எனவேதான் அல்லாஹ் சொல்றான், தக்வா உள்ள மனிதர்கள் தன்னுடைய செயல் குறித்து பிறகு யோசிக்க மாட்டாங்க. எடுத்தடுப்புல எடுத்து எறிஞ்சு தூக்கி எறிஞ்சு பேசி போட்டு பிறகு தனிமையில் இருந்து அழ மாட்டார்கள். மனிதனை நினைச்சு, வருமானத்தை நினைச்சு, அல்லாஹ் நினைச்சு அழுவாங்க. அப்பவே அடுத்து அல்லாஹ் சொல்றான், மக்களை மன்னிப்பார்கள். மக்களை மன்னிச்சா என்ன நடக்கும்? உள்ளத்துல இருக்கிற பெருமையை அடிச்சு உடைச்சு இல்லாமல் ஆக்குறது தான் அடுத்த மனிதனை மதிச்சு மன்னிப்பு கேட்கிறது. எவ்வளவு பெரிய மனுஷன், நான் சின்ன விஷயம் செஞ்சேன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு போறாரு. மனசு நஃப்ஸ் சொல்ல என்ன தெரியுமா சொல்லும், இவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது நான் கேட்கணும், நான் எவ்வளவு பெரிய ஆள். இது மனசு சொல்லும். அடிச்சு போட்டு நான் போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டால் இருக்கிற கண்ணியத்தை அல்ல டபுள் டிபிள் மடங்கு அல்லாக்கி போடும். பல கோடி மடங்காக கண்ணியத்தை அல்ல அதிகப்படுத்துவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்னிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை அதிகரிக்கும். பாப்பா உம்மா தவறு செஞ்சிட்டாங்க, உண்மையிலே தவறா தெரியுதுண்டா, அவங்க மன்னிப்புக்கு நீங்க நினைக்காதீங்க,
நீங்க போய் சொல்லி எனக்கு நீங்க செஞ்ச தவறு நான் மன்னிச்சுக்கிறேன், இதெல்லாம் தவறே கிடையாது, நீங்க உங்களோட பிள்ளைக்கு தான் செஞ்சீங்க, வேற யாருக்கும் செய்யல, உரிமை இருக்குது, தைரியமா பேசி பாருங்க. அந்த இடத்துல கைகள் உயர்த்தப்படும். அது நீங்க கொடுக்கிற கோடியை விட அது பெருமதியாக இருக்கும். சில பொழுது மனிதன் காசுக்கு மடியாட்டி அவருடைய ஃபீலிங் உணர்வுகளை டச் பண்ணும்போது மடியும். பெற்றோர்கள் நீங்க சில கோடிகளை கொடுத்துப்பீங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சில இடங்கள்ல அவங்களுக்கு வருத்த மனசு நோகின்ற பொழுது நீங்க ஒரு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி பாருங்க. அந்த நேரத்தில் அவங்களோட உள்ளத்தில் வர சந்தோஷம் என்பதை நீங்க வாழ்நாள் முழுக்க கொடுத்த கோடியை விட சிறந்ததாக இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மக்களை மன்னித்து விடுங்கள். எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க, பிரச்சனைப்படுத்தினாங்க, துன்பம், எவ்வளவு துயரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் மன்னிச்சாங்க. மன்னிக்கின்ற குணம் தக்வா உள்ள மனிதர்கள் இறையச்சத்தினுடைய அடையாளம். வல் ஆஃபின அனின் நாஸ், மனைவி மன்னித்து விடுங்கள், பிள்ளைகளை மன்னித்து விடுங்கள், குடும்பத்துல தவறு செய்தவர்களை மன்னித்து விடுங்கள், சுமைகளை இறக்கி விடுங்கள். மன்னிச்சா நடக்கும். அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், நீங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை விரும்ப மாட்டீர்களா? மனிதர்களை மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். மனிதர்களை நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்களை கண்ணியத்தை அதிகப்படுத்துவான். தக்வா உள்ள மனிதன் கண்ணியமானவன். கண்ணியத்தை எங்கு தேடுவான்? பெருமையில் அல்ல, இருமாப்பில் அல்ல, அவனுடைய பொறாமையில் அல்ல, வஞ்சகத்தில் அல்ல, தற்பெருமையில் அல்ல, அவன் மன்னிப்பதில், அடங்கி போவதில், ஒரு மனிதனிடத்தில் போய் அன்பாக பேசுவதில், தன்னை பெருமையாக நினைத்துக் கொள்ளாமல் எல்லாரோடும் சிரித்து அன்பாக பழகின்ற அந்த தன்மையில் தான் அல்லாஹு தஆலா தக்வாவை வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, வல் ஆஃபின அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இந்த நல்லுபகாரம் செய்கின்ற, நன்மை செய்கின்ற, நல்லறங்கள் செய்கின்ற இந்த மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم, ஏதாவது பாவம் செஞ்சிட்டா அல்லது தனக்குத்தான் அநியாயம் செஞ்சிட்டா, ஒரு பாவம் செய்வது என்பது ஒரு மனிதன் தனக்குத்தான் செய்கிற மிகப்பெரிய அநியாயம். அநியாயத்தில் மிகப்பெரிய அநியாயம் என்ன? இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அநியாயத்தில் மிகப்பெரிய அநியாயம் என்ன? ஷிர்க். அதுல இருந்து ஆரம்பிச்சு பாவங்கள் எல்லாம் நீங்க உங்களுக்கு செய்யற அநியாயம். நாம நினைச்சு அல்லாஹ்க்கு மாறு செஞ்சிட்டேன் இல்லை, நான் என்னுடைய நஃப்ஸுக்கு பெரிய அநியாயம் செய்கிறேன். பாவத்தினால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? பாவத்தினால் ஏற்படுற மிகப்பெரிய தண்டனை உள்ளங்களை மரணிக்க செஞ்சிடும். அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ராயித்து துனுப துமித்துல் குலூப், ராயித்து துனுப் துமித்துல் குலூப், பாவங்கள் என்பது உள்ளங்களை மரணிக்க செஞ்சிடும். அப்ப மரணிக்கிறதுக்கு முன்னால் எப்படி ஆகும் என்றால், கருப்பு புள்ளியாக அங்கே விடப்பட்டு அது கருப்பு படலமாக மாறி நன்மை தீமையில் சுவை தெரியாது, பாவத்தில் ஆர்வம் உள்ள நன்மையில் ஆர்வம் இல்லாத உள்ளமாக மாறிவிடும். எனவே பாவம் செஞ்சா உடனே கையேந்திருங்க. பாவம் எல்லா மனிதனும் செய்யறவதான், எல்லாமே பாவம் செய்யறவங்க தான். ஆனால் மன்னிப்பு கேட்டு விட வேண்டும். அல்லாஹ்விடத்துல மன்றாடி, யா அல்லாஹ் என்னுடைய தவறுகளை மன்னித்து விடியா அல்லாஹ், குற்றம் குறைகளை மன்னித்து விடியா அல்லாஹ், அல்லாஹ்விடத்துல கையேந்த வேண்டும். அல்லாஹ் அடிவானுக்கு இறங்குகிறான். இரவினுடைய கடைசி மூன்றாம் பிரிச்சு கடைசி பகுதியில அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி கேட்கிறான், யார் என்னிடம் கேட்பவர்கள், யார் இஸ்திக்பார் செய்றீங்க, யார் தௌபா செய்றீங்க, நான் மன்னிக்க தயார். யா இபாதி இன்னக்கும் துஃப்திஊன பில்லைலி வன்னஹாரி வ அனா அக்ஃபிரு ذنوب ஜமீஆ, என்னுடைய அடியார்களே நீங்கள் இரவிலும் பகலிலும் மாற செய்கிறீர்கள், நான் அதை மன்னித்துக் கொண்டிருக்கிறேன். யப்ன ஆதம் லவ் பலக ذنوبك عنان السما ثم استغفرتني غفرت لك, உன்ட பாவம் வானத்துல முகடல போய் விட்டாலும் நீ இஸ்திக்பார் செய்தா நான் பாவம் மன்னிப்பேன், நான் மன்னிப்பேன். இன்னல்லாஹ் யப்சுது யதஹு பில்லைல் லியதூப முஸீஉ النهار ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها رواه مسلم. அல்லாஹ் கையை விரிச்சு வச்சிட்டு இருக்கிறான். யப்சுது யதஹு பில்லைல், இரவில. ஏன்? பகல்ல பாவம் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்பதற்காக. பகல்ல கையை விரிச்சு வைத்துக் கொண்டிருக்கிறான், இரவில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்பதற்காக. ஹத்தா தத்லுஅ الشمس من مغربها, சூரியன் மேற்கில் இருந்து உதயமாகும் வரை என்றால் கியாமத் நாள் வரை. وليست التوبة للذين يعملون السيئات حتى إذا حضر أحدهم الموت, தொண்டை குழிக்கு வந்துடணும், கடைசி நேரம் வரை பிற்படுத்தினால் அங்க தௌபா கிடையாது. அதே மாதிரி இந்த கடைசி நேரம் சூரியன் மேற்கில் உதயமாக அந்த கடைசி அடையாளங்கள் தெரிகின்ற அந்த காலப்பகுதிக்கு போயிடக்கூடாது. அதுக்கு முன்னாலே வாங்க, அல்லாஹ் நோக்கி வாங்க. அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். என்னுடைய அடியான் என்ன நோக்கி வந்தால், நடந்து வந்தால், லைன் அதைதனி, நீ அந்த அடியான் என்னிடத்துல வந்தால், நடந்து வந்தால், அதைதுஹு ஹர்வல, நான் ஓடி வருவேன்.
நதான் யம்ஷி அதைத்து ஹர்வல, அவன் என்னிடம் நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன். ஒரு அடியான் இந்த என்னை பற்றி இந்த அடியான் என்ன நினைக்கிறான் நான் அப்படிதான் அறிவேன். அல்லாஹ் மன்னிப்பவன், அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله ان الله يغفر الذنوب جميعا. நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அளவு கடந்து உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டு உள்ளத்தை அப்படியே காயப்படுத்தி ரணப்படுத்தி மன அமைதி இன்றி வாழுகிறீர்களா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் என்ன மன்னிப்பானான்னு கேட்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விளையாடுவது என்பதாக சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் அழைத்துக் கொண்டிருக்கிறான். என்னுடைய அடியான் என்னை நோக்கி வருவான், என்னுடைய அடியான் என்னை நோக்கி வருவான் என்று அல்லாஹ் கைகளை விரித்துக் கொண்டு அல்லாஹ் அழைத்துக் கொண்டிருக்கிறான். எப்பொழுது நாம் யா அல்லாஹ் நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ் மன்னிச்சிரு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வின் பக்கம் இஸ்திக்ஃபாரோடு தௌபாவோடு செல்லுகின்ற ஒரு நிலை என்பது தக்வாவினுடைய இறையச்சத்தினுடைய அடையாளம். இது 9வது. கடைசியாக 10வது, வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அவர்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சா, பாவம் என்று தெரிஞ்சா, இது பிழைன்னு தெரிஞ்சா அதை அறிந்து கொண்டு அதை பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, நமக்கு அடைய நம்ம செஞ்சது பிழை, நம்ம செய்யறது பாவம் இப்படின்னு சொல்லி தெரிந்தால் அதை பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். இதுலதான் பல பேர் மாட்டிக்கொள்கிறார்கள். இதெல்லாம் தெரிந்தா இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான வாழடி வாழையாக இருத்தான் செய்யறோம். ஷிர்க், பித்அத், ஹுராஃபாத், மூட நம்பிக்கைகள், பாவங்கள், குற்றங்கள். இது இந்த பொருளாதாரம் வட்டி தான், தெரியுது, விடையலாது. வலம் யுஸிர்ரு தக்வா இல்ல, வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். தொழுகைய கரெக்டா ஜமாத்தோட தொழணும் தெரியும், ஆனா விடுதில மனசு, விடுதில என்ற ஆசை, பேராசை, உலகம். வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். மதுபானம் ஹராம் என்று வசனம் வருகிறது, அங்கே அவர்கள் மதுபானத்தை விடுகிறார்கள். விபச்சாரம் ஹராம், விடுகிறார்கள். ஏன்? அந்த ஈமானிய நிலை, தக்வாவினுடைய நிலை வந்துவிட்டால் அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஜஸாஉஹும், இந்த 10 அடையாளங்களோடு வந்துவிட்டால் அவர்களுடைய கூலி ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். வ ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபியா, கீழால ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்கத்து சோலைகளை அல்லாஹ் கொடுப்பான். வ நிஅம அஜ்ருல் ஆமீன், அமல் செய்யக்கூடிய நல்ல மனிதர்களுடைய கூலி மிக அழகான கூலியாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களை, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தக்வாவோடு வந்துட்டு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? மஸலுல் ஜன்னத்தி லத்தி ஊஇதல் முத்தகூன். தக்வா உள்ள மனிதர்கள், அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தினுடைய அந்த உதாரணம், அழகு, ஓமானம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபீஹா அன்ஹாரு மின் மாஇன் கைரி ஆசின் வ அன்ஹாரு மின் லபனின் லம் யதகய்யர் தஅமு வ அன்ஹாரு மின் கம்ரின் லத்தத்தின் லிஷாரிபின் வ அன்ஹாரு மின் அஸலின் முஸஃபா வ லம் ஃபீஹா மின் குல்லி ஸமராத். அல்லாஹ் சொல்றான், சொர்க்கம் அவர்கள் இந்த தக்வா உள்ளவர்களுக்கு தெளிவா சொல்றான். மஸலுல் ஜன்னத்தி லத்தி உஇதல் முத்தகூன். இந்த 10 பண்புகள், இந்த தக்வாவுடைய அடையாளங்களோடு வருகின்ற முத்தகீன்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு ஃபீஹா, அந்த சொர்க்கத்தில, அன்ஹார் மின் மாஇன் கைரி ஆசின், நல்ல நீர், மதுரமான, மாற்றமடையாத, கலக்கமற்ற, தூய்மையான, உள்ளத்துக்கு இனிமையான நீர் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். வ அன்ஹாரு மின் லபனின் லம் யதகய்யர் தஅமு, சுவை மாறாத பாலாறு. மதுவாறு, குடிப்பவர்களுக்கு ஒரு இனிமையை, சுவையை ஊட்டக்கூடிய மதுவாறு. தூய்மையான தேன் ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும். விரும்பிய கனிவர்க்கங்கள் கிடைக்கும். யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? முத்தகூன், தக்வா உள்ள மக்களுக்கு. இன்னலில் முத்தகீன மஃபாஸா, முத்தகீன்களுக்கு தான் வெற்றி. அல்லாஹ் அந்த வெற்றியை இந்த தக்வா உள்ள மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நான் ஏற்கனவே சொன்னதை போன்று சூரா பக்ராவினுடைய அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் அந்த வசனங்களை எடுத்து ஓதி பாருங்கள். 5 பண்புகளை அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி சூரா ஆல் இம்ரான் 130, 31, 32, 33, 34 இந்த வசனங்களை ஓதி பாருங்கள். அல்லாஹ் அங்க 5 பண்புகளை சொல்கிறான். கடைசியாக சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்குறுதியாக அளிக்கிறான். இந்த 10 பண்புகள் இறையச்சத்தினுடைய அடையாளங்கள். இந்த அடையாளங்களின் ஊடாக
நாம் எங்களை பரிசீலிக்க வேண்டும். தக்வா இருக்கிறதா, என்னுடைய உள்ளத்தில் நான் எதை கூட்ட வேண்டும், எதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலே இதை பேணி பாதுகாக்கின்ற பொழுது, இந்த அடையாளங்களை எடுத்துக் கொள்கின்ற பொழுது அல்லாஹ் எந்த சொர்க்கத்தை முத்தகீன்களுக்கு வாக்குறுதி அளித்தானோ அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வான். எனவே அப்படிப்பட்ட நன்மக்களாக, தக்வா உள்ள மனிதர்களாக, இறையச்சத்தை பெற்ற மனிதர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் அருள் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி